வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ரவுப் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் புதிய ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும். இந்த மகா கும்பாபிஷேகம் புதிய ராஜகோபுரத்தின் திருப்பணியை நிறைவு செய்யும். பக்தர்களின் ஒற்றுமையையும் இறை நம்பிக்கையும் வெளிப்படுத்தும் ஆன்மீக விழாவாக அமையும். பஹாங் மாநிலம் ரவூப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் புதிதாக கட்டப்பட்டு புதுப்பொலிவு பெற்ற ராஜகோபுரத்தின் அஷ்டபந்தன பஞ்சகுண்ட மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஜூலை 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:45 மணி முதல் 10:45 மணி வரை சிறப்பாக நடைபெறவுள்ளது. பல ஆண்டுகளாக பக்தர்களின் ஆதரவுடனும் ஆலய நிர்வாகத்தின் முயற்சியுடனும் எழுப்பப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ஆலயத்தின் ஆன்மீக பெருமையும் திராவிட கோவில் கட்டிடக்கலையும் சிறப்பையும் பிரதிபலிக்கும் புதிய அடையாளமாக விளங்குகிறது. இந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் ரவுப் மற்றும் சுற்றுவட்டார இந்து மக்களுக்கான புதிய ஆன்மீக நிகழ்வாக கருதப்படுகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜூலை 11ஆம் நாள் சனிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு வான வேடிக்கை மற்றும் வான ஒளிக்காட்சி நடைபெறவுள்ளது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாயிகாவின் தேசிய தலைவர் தான்சி விக்னேஸ்வரன் கலந்து கொள்வார். மேலும் கௌரவ விருந்தினராக மாசிசா தேசிய பொதுச் செயலாளரும் பஹாங் மாநில மாசிசா தலைவருமான டத்தோ சாங் சிங் வூன் பங்கேற்றுள்ளார். இந்த மகா கும்பாபிஷேக ஏற்பாடுகளை ஆலய தலைவர் டத்து தமிழ்ச்செல்வம் தலைமையில் ரவூப் இந்து ஆலய சபா மற்றும் அதன் நிர்வாக குழுவினர் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். புதிய ராஜகோபுரத்தின் திருப்பணியை நிறைவு செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக மட்டுமின்றி பக்தர்களின் ஒற்றுமையும் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஆன்மீக விழாவாக இந்த மகா கும்பாபிஷேகம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.